சிம்பிளா அவுட்லைன் வரையறதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்த நான் எடுத்து வச்சிருக்கிறேன். டிராயிங் ஒழுங்கா கத்துக்கணுங்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. யூஸ் பண்ற டூல்ஸ முதல்ல சொல்லிடுறேன். அ ஒரு அப்சரா பென்சிலு, அவன் கம்பெனிலேருந்து எரேசரு, அப்புறம் ஒரு ஸ்கேலு, அவன் கம்பெனிலேருந்து ஷார்ப்னரு. ஸ்கேல் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நட்ராஜ் கம்பெனிது. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிளான அவுட்லைனுக்கு இந்த ஆரஞ்சு பழத்த எடுத்துருக்கிறேன். இந்த ஆரஞ்சு பழத்த வரையறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈஸி தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது உடைய ஷேப் வந்து பாருங்க, ஒரு நார்மலான சர்க்கிள். நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த சர்க்கிள போடுறதுக்கு நான் வந்து ஒரு வளையல் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன சஜஷன் பண்றேன் அப்படின்னா, காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது சென்டர்ல ஒரு புள்ளி வரும் இல்லையா? அது வந்து காம்பஸ் வச்சோம்னா, நமக்கு அந்த காம்பஸ் வைக்கிற அந்த கூர்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா, புள்ளியா இருக்கும். அதனால நான் சொல்றேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, வளையல் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு பழகிடுச்சு. ஸோ, நான் சென்டர் பாயிண்ட் எது அப்படிங்கிறது வந்து தோராயமா வச்சுக்கிட்டேன். முடிஞ்சா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த சர்க்கிள வந்து சென்டரா பிரிக்கணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சென்டரா பிரிச்சா தான் நம்ம வந்து அந்த காம்பு இருக்கு இல்லையா? அந்த காம்பு இலை எல்லாம் வரைய முடியும். அது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தோடைய காம்பு இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். நம்ம ஒரிஜினல் ஆரஞ்சு பழத்த எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அந்த பள்ளம் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம ஒரிஜினல் ஆரஞ்சு பழத்தில பார்த்தா உங்களுக்கு நல்லா கிளீனா தெரியும். ஸோ, இப்போ நான் பிக்சர்ல காமிக்கிறதில பார்த்தா கூட உங்களுக்கு ஓரளவு கிளீனா தெரியும். ஸோ, இந்த சர்க்கிள வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல போடணும். நார்மலான ஷேப்ஸ மட்டும் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்றேன். பெர்ஃபெக்ட்டான அவுட்லைன் வந்து நான் போடல. இது ஒரு ரஃப் ஸ்கெட்ச்ன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த காம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல சாஞ்ச மாதிரி இந்த ஆரஞ்சு பழமே லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல லைட்டா சாஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ, இப்போ அந்த காம்புக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நம்ம போட்டுக்கலாம். பேசிக்கான ஷேப்ஸ் மட்டும் வச்சு சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு ரொம்பவே சுலபமா புரியும். இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னாக்க, கண்டிப்பா ஒரு அவுட்லைன சிம்பிளா எப்படி வரையறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த காம்பு பாருங்க, அந்த ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா? ஆரஞ்சு பழத்தோடைய வட்டம். ஸோ, அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா கொஞ்சோண்டு மேல தூக்கிட்டு இருக்கு அந்த காம்பு. ஸோ, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து அந்த ரெக்டாங்கிள் வந்து ஷேப்ப வந்து நம்ம வரையணும். பார்த்தீங்கன்னா, நான் வரையறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சுலபம் தான். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வரையறப்போ, நம்ம அந்த சின்னதா வட்டம் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த வட்டத்துக்குள்ளார மையத்தில அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் வரையணும். இந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வரையறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். இந்த லீஃப்‌க்கு நம்ம டைமண்ட் கட்டோடைய அந்த ட்ரையாங்கிள் போடப் போறோம். நம்ம சென்டர்ல ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா? சென்டர் பாயிண்ட் ஒண்ணு மார்க் வச்சிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லீஃப் எங்க ஸ்டார்ட் ஆயி அதோட எண்டிங் பாயிண்ட் பாருங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயி, அது சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து முடியுது. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த இடத்துக்கிட்ட ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த ஆரஞ்சு பழத்துக்குள்ளார நம்ம வந்து சென்டர்ல ஒரு லைன் போட்டோம் இல்லையா? ஸ்ட்ரெய்ட்டா. அந்த ஸ்ட்ரெய்ட் லைன வந்து இப்போ வந்து இப்படி போடுறோம். அதாவது வெர்டிக்கல் லைன எடுத்துட்டு, இப்போ ஹாரிசான்டலா ஒரு லைன் வந்து போடுறோம். எடுத்துட்டு இல்ல. ஸோ, அது கூடயே இப்போ நான் டைமண்ட் கட்டோடைய அந்த ட்ரையாங்கிள் எப்படி வரையறேன்னு பாருங்க. நம்ம நடுவுல போட்ட, சென்டர்ல போட்ட அந்த லைன் இருக்கு இல்லையா? அதுகிட்ட வந்து டைமண்ட் கட்ல இருக்கக்கூடிய 2 ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் சின்னதா இருக்கு. இன்னொரு ட்ரையாங்கிள் பெருசா இருக்கு. ஸோ, இந்த மாதிரி நான் லீஃப்‌க்கு இந்த ஷேப் வந்து நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய லைன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா ஒண்ணும் அந்த அளவுக்கு இன்னும் அது முக்கியம் கிடையாது. ஸோ, இவ்வளோதான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சு பழத்தோடைய ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். ஷேப்ஸ யூஸ் பண்ணி ஆரஞ்சு பழத்தோடைய பேசிக்கான ரஃப் ஸ்கெட்ச். ஸோ, இப்போ இந்த ஆரஞ்சு பழம் மேல தொங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக லைன் ஒண்ணு போட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம இந்த ஆரஞ்ச பெர்ஃபெக்ட்டா எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கமிஷன் ஆர்ட் ஒர்க்கோடைய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். A5 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு பண்ணி குடுத்துட்டுருக்கோம். A4 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800க்கு பண்றோம். A3 சைஸ் 1200க்கு பண்ணி குடுத்துட்டுருக்கோம். நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணி நீங்க மத்த டீட்டெயில்ஸ தெரிஞ்சுக்கலாம். இல்லன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ரஃப் ஸ்கெட்ச எப்படி மாத்துறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஜஸ்ட் ஒண்ணும் கிடையாது. இந்த காம்புக்கு கீழ சின்னதா 2 சர்க்கிள வந்து அதாவது ஹாஃப் சர்க்கிள வந்து நான் வரையறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ அதே மாதிரி நம்ம போட்ட ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா? அந்த ரெக்டாங்கிள அந்த காம்பு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் லைன் மட்டும் வளைஞ்சு வளைஞ்சு போட்டீங்கன்னாக்கா, அந்த காம்ப பார்த்து அதில இருக்க மாரியே போட்டீங்கன்னாக்கா, ஜஸ்ட் நமக்கு அந்த காம்புங்கிறது வந்து கிடைச்சிருச்சு. அப்புறம் இந்த லீஃபோடைய கன்டினியூட்டி லைன்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதாவது இந்த லீஃப் வந்து இந்த காம்பு கூட ஜாயிண்ட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ, அத வந்து நம்ம வந்து போடணும். அது ரொம்பவே சிம்பிள் தான்.
இந்த மாதிரி நீங்க அவுட்லைன் வரையறதுக்கு பேசிக்கா ஷேப்ஸ்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து அந்த பேசிக் ஷேப்ல இருந்து கரெக்ட்டான அவுட்லைன கொண்டு வரப்போ, அந்த நம்ம போட்ட பேசிக் ஷேப்புக்கான அந்த லைன் கைட்லைன் சொல்லுவோம் இல்லையா? அத வந்து ரஃப் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கிளியரான அவுட்லைன் வந்து கிடைக்கும். கன்ஃப்யூஸ் ஆக மாட்டீங்க. அதுக்காக சொல்றேன். பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அந்த லீஃப்‌க்கான கன்டினியூட்டி லைன் வந்து போட்டு முடிச்சுட்டேன். சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அத ஃபுல்லா போட்டிருந்தேன் இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா, பாதியா ரஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அது பாதியா தான் இருக்கணும். ஏன்னா, அந்த சைட்ல வந்து லைட்டிங் வர்றதுனால அந்த அவுட்லைன் விழாது. ஸோ, இப்ப டைமண்ட் கட் போட்டிருக்கக்கூடிய அந்த லீஃபோடைய அந்த பேசிக் இது கைட்லைன வந்து நான் எப்படி லீஃப் லைனா மாத்துறேன்னு பாருங்க. ஜஸ்ட் அந்த டைமண்ட் கட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெய்ட் லைன்ல ஒரு சில வளைஞ்சு இருக்கக்கூடிய கர்வ் லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? நீங்க பிக்சர்ல பார்த்தீங்கன்னா, அந்த லீஃபோடைய கர்வ் லைன்ஸ் இருக்கும். ஸோ, அந்த லைன்ஸ வந்து நம்ம இதில கொஞ்சமா நம்ம வந்து மாடிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா, நமக்கு அந்த லீஃபோடைய ஷேப் கிடைச்சிரும். ஒரிஜினல் ஷேப் கிடைச்சிரும். அவுட்லைன் கிடைச்சிரும். ஸோ, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா, அந்த லைன்ஸ் வந்து நீங்க வந்து எரேஸ் பண்ணிட்டு, திரும்ப கூட நீங்க பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நீங்க ட்ரா பண்றப்போ ரொம்ப லைட்டா பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா, இப்ப அழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தெரியுது எனக்கு அந்த அவுட்லைனோடைய அச்சு. எதுக்கு அப்படின்னாக்கா, உங்களுக்கு நான் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக பென்சில டார்க்கா யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேமரால சரியா தெரியாது. உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். ஸோ, அதனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பேசிக்கான அவுட்லைன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடைச்சிடுச்சு ஆரஞ்சோடையது. இப்ப இந்த அவுட்லைன இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த லீஃப்ல ஒரு சென்டர் லைன் ஒண்ணு போடலாம். லைட்டுன்றேன் பாருங்க. அப்புறம் சுத்தி அந்த சைட்ல இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் போட்டுக்கலாம். அடுத்ததா கீழ அந்த ஆரஞ்சோடைய கீழ இருக்கக்கூடிய லைன் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கீழ இருக்கு ஷேடோ வேணுங்கிறதுக்காக. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆரஞ்சுக்குள்ளார அந்த சின்ன சின்னதா புள்ளி மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா, அந்த ஆரஞ்சோட ரியாலிட்டி வந்து கூடும். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நம்ம வந்து ஒரு ஆரஞ்ச வரையக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தட். எந்த பழமா இருந்தாலும் சரி, எந்த ஃப்ரூட்டா இருந்தாலும் சரி, நீங்க இப்படி வரைஞ்சிடலாம். எந்த ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க இதே மெத்தட யூஸ் பண்ணி நீங்க அவுட்லைன் வந்து வரையலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இந்த ஷேடிங் டுட்டோரியல் வந்து நான் போடல. பட் இந்த அவுட்லைன் வந்து நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். காமிச்சதுக்கு அப்புறமா இதோடைய லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வர வீடியோக்கள்ல ஷேடிங்கோட டுட்டோரியல் பேசிக்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். பட் நீங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்லைன்ல கிளியர் கட்டா நீங்க வந்து கத்து வச்சிருக்கணும். ஸோ, அதனால தான் நான் அவுட்லைன் டுட்டோரியல் மட்டும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான அவுட்லைன் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ, இந்த மாதிரி நீங்க அவுட்லைன் வந்து சிம்பிளான அவுட்லைன்லாம் நான் போடுற வீடியோஸ நீங்க பார்த்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ரொம்பவே சுலபமா நீங்க கத்துக்கலாம் அவுட்லைன. அவுட்லைன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பென்சில் ஷேடிங்ஸோடைய பேசிக் அப்படிங்கிறத வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.